சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் கேளுங்க. சொசைட்டியை குறிச்சு இல்லைங்க நீங்க யோசிக்க வேண்டியது. உன்னை உயிருக்கு உயிராக நேசித்து தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து நீ யோசிப்பா என்றால், அவர் வார்த்தையை சார்ந்து கொண்டு நீ வாழ்வாய் என்றால், அவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்து நீ ஒருவேளை வாழ்வாய் என்றால், அதுதான் சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க சாரால் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டால்? சொசைட்டி 4 பேர் 4 விதமா பேசுறத தாங்கிக் கொள்ள முடியாம, அதாவது என்னங்க, மலடி 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 என்று சொல்லும்போது தாங்கிக் கொள்ள முடியாமல், நீங்க ஏதாவது பண்ணுங்க. என்னம்மா பண்ண சொல்ற? என்ன உனக்கு எனக்கு புள்ள பிறக்க மாட்டேங்குது, என்ன பண்ண சொல்ற? அதுக்குதான் சொல்ற, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவ மூலமா பிள்ளைகளை பெத்தெடு. ஏன் மார்ல வச்சுக்குவேன், 4 பேருக்கு மத்தியில சுத்துவேன், வாய் பேசினவங்களுடைய வாய மூடிருவேன். உதவியற்ற நிலைமையில ஆபிரகாம் மனைவி கொடுத்த அந்த யோசனைக்கு அவன் இசைந்து கொடுத்தான். அது கரெக்ட் இல்லவே இல்லை. மனைவி பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? மனைவி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா போதுமா? தேவனுக்கு விரோதமான முடிவுகளை நீங்க எடுக்கலாமா? அன்னைக்கு அதுதாங்க அவன் எடுத்தா, அது தப்பு. ஆபிரகாம் அந்நாளிலே கட்டாயமா தன் மனைவியை ஏதோ ஒன்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கணும், புரிய வச்சிருக்கணும். தயவு செஞ்சு கேளு. அதாவது நமக்கு இருக்கின்ற அந்த ஆலோசனையை, நமக்குள்ள இருக்கின்ற அந்த போராட்டத்தை, அதை ஜெயிப்பதற்கு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம செய்யும் இந்த காரியத்தினால நமக்கு சந்தோஷம் வராது. சொன்னா கேளுமா? அப்படிதான் நாம சொல்லிருக்கணும். சொல்லலையே. சொல்ல முடிந்ததா? முன்னாடியே அவன் வாய் மூடப்பட்டு விட்டது. இது எல்லாத்தையும் எதுக்கு தெரியுமா பண்ண சொன்னா? 4 பேர் என்ன பார்த்து மலடி மலடின்னு சொல்லும்போது தாங்கிக் கொள்ளவே முடியல. இவ மூலமா எனக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா 4 பேருக்கிட்ட நான் காமிப்பேன். எவ்வளவு தவறான முடிவுங்க அது. இது எல்லாத்துக்கும் காரணத்தை நான் சொல்லவா? சந்தேகப்பட்டால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்பட்டால், தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டால், அதனால தான் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தனக்கு முன்பாக இருந்த பிரச்சனையை தீர்க்க அவள் முற்பட்டால். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணாலும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்று உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கின்றன, நஷ்டங்கள், வியாதி, வேதனைகள் இருக்கின்றன, பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற முயற்சியில நீங்கள் ஒருவேளை தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக முடிவுகளை எடுத்து இந்த பிரச்சனையை சந்திக்க நீ ஒருவேளை முயற்சி செய்தால், நீ நினைக்கலாம், இப்படி செஞ்சா என் பிரச்சனை தீந்துரும், இப்படி பண்ணா என் பிரச்சனை பறந்து போயிரும், இது மட்டும் நடந்தா என் பாடு இல்லாம அப்படியே காணாம போயிரும் என்று சொல்லி உன் முயற்சியிலே உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை உன் கரத்துல எடுத்து அதை தீர்க்க நீ முயற்சி செய்தால், கேளு, வெளியே இருக்கிற பிரச்சனை எல்லாமே இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள வந்துருங்க. அது எப்படி? வாசிக்கலாம் வாங்க. தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக்க கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது கர்ப்பம் தரித்தாள். எப்போ இவ பிரெக்னன்ட் ஆனாலோ, சாராயை பார்த்து, என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கிற, ஏன் இப்படி நடந்துக்கிற, ஹலோ புரியுதா உனக்கு? உன்னை காட்டில நான் ஒரு புண்ணியவதிடி, உன்னை காட்டில நான் ரொம்ப கனமானவள், உன்னை காட்டில உத்தமமா இருக்கிறவ. குறை உன் வீட்டுக்காரருக்குள்ள இல்லடி, உனக்குள்ளதாண்டி குறை இருக்கு. அதனாலதான் பிள்ளைய பெக்க முடியல உன்னால. இப்போ நானு பிரெக்னன்ட், புரியுதா உங்களுக்கு? என்று சொல்லி எந்த விதத்திலே சாராளை தவறாக பேசினாலும் அது நமக்கு தெரியாதுங்க. வெளியே இருந்த பிரச்சனை இப்ப பார்த்தா உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ எப்போ வெளியே போனாலும் 4 பேர் என்ன 4 விதமா பேசிட்டே இருக்கிறாங்க. எப்போ வெளியே போனாலும் இதுதான் நடக்குது, தாங்கவே முடியல. தன் புருஷனை தன்னுடைய அடிமை பெண் கிட்ட அனுப்பி வைத்தால், இப்போ அதை பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லைங்க அந்த வேதனை. டெய்லி வீட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சு. விடிஞ்சா மத்தியானம், சாயங்காலம் ஒரே வீட்டுல ரூம்ல இருந்து வெளியே வர்றதுதான் லேட்டு. மேல இருந்து அப்படி கீழே பார்த்துட்டே இருப்பா. யாரு? ஆகார். அதை தாங்கிக் கொள்ள முடியலங்க. தவியா தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. அவன் இப்போ தவியா தவிக்கிறா. தலை குனிறாங்க. இப்போ தலை பாரமா இருக்கு. இப்போ சிச்சி சிச்சி, எவ்வளோ பெரிய தவறை நான் செய்திருக்கிறேன். சகோதரனே சகோதரியே, மீண்டும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும்.
அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கு. அந்த தீர்வு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் வந்து அந்த பிரச்சனைகளை நாம் ஒருவேளை சொல்லுவோம் என்று சொன்னால், அவர் தர அந்த பதில் நிரந்தரமானது. அவர் தருகின்ற பதில் அது சம்பூர்ணமானது. அவர் தருகிற பதில் அது சந்தோஷத்தை தருகிறது. உன் பிரச்சனைகளை நீயே சந்திக்கிற அந்த முயற்சியிலே தவறான முடிவுகளை எடுத்தால், தவறான காரியங்களை நோக்கி ஓடினால், அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு பதிலாக ஆபத்தாக வந்து நிற்கும், பிரச்சனையாக வந்து நிற்கும். அழுறாங்க இப்போ சாராள். ஐயோ, என்ன காரியத்தை செய்துவிட்டேன். நீதிமானா இருந்த என் கணவனை கூட்டிட்டு போய் பரிசுத்தம் இல்லாத இந்த ஸ்திரீக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, நான் எதை சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய தவறை நான் செய்து விட்டேன். போ, அழுகை தலை தூக்குது. வெளியே போன எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு பார்த்தா என் வீட்டிலேயே என் வாழ்க்கை எல்லாருக்கும் சிரிப்பாக மாறிவிட்டது. உங்களுக்கு என்னங்க புரியுது? ஒரு ஆவிக்குரியவன், ஒரு ஆவிக்குரியவள் தேவனை அவர்கள் சார்ந்து கொள்ளாமல் சாத்தான் கொடுக்கிற யோசனைகளை கவனிங்க, அவர்கள் சார்ந்து கொள்ளும்போது அது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை அது கீழே கொண்டு வருமோ, எந்த அளவுக்கு ஒரு நபருடைய அந்த மதிப்பை அது புதைத்து விடுகிறதோ, இந்த வசனங்களை நாம தியானித்தால் அதுவே நமக்கு அது நல்லாவே புரியும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? மீண்டும் சொல்கிறேன், நான் சாராளை, ஆபிரகாமை எதை குறைச்சு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இப்பேற்பட்டவர்களையே சாத்தான் இப்படி விழ வைத்தான்னா, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க கொடுத்தாங்க. என்னங்க அந்த யோசனை சொல்லுங்க? சந்தேகம். யார் மீது? தேவன் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது. சந்தேகத்துக்கு இடம் கொடுத்த கவனிங்க, சாராளை சாத்தான் எப்படி தவிக்க வச்சான், அதே மாதிரி ஆபிரகாமை என்ன செஞ்சிட்டான் பாருங்க. அன்று தொடங்கி இந்நாள் வரைக்கும், அன்று அவர்கள் எடுத்த அந்த தவறான முடிவினாலே போராட்டங்கள் தான், யுத்தங்கள், மரணங்கள். நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு நாம வாசிக்கிறோம். அன்று அவ யூகிக்கவே இல்லைங்க. சாராள் தன்னுடைய தவறான முடிவினாலே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, நம்மளே அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துடலாம், நமக்கு இருக்கிற அறிவுல ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் இப்போ என்று சொல்லி யோசித்தாள். ஆனால் அவள் எடுத்த அந்த முடிவினாலே, அதாவது இந்த உலகத்திற்கே ஆபத்தாக வரும் என்று யோகிக்கவில்லை. ஆவிக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகத்திற்கு இடம் கொடுப்பதென்பது கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ஒருபோதும் தேவன் மீது நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. தேவனுடைய அன்பின் மேல் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எத்தனையோ ஆலோசனைகள், யோசனைகள் வரலாம். சொல்றத கேளு. இன்னைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு பென்சில ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. என் தேவன் விரைவிலேயே அதற்கான பதிலை அவர் தருவார். அவர் தருகிற வரைக்கும் நீ காத்தால் எவ்வளவு நலமா இருக்கும். கடைசியா தேவன் வாக்கு பண்ண மாதிரி சாராள் கர்ப்பம் தரித்தாளா இல்லையாங்க? கர்ப்பமானால் வாக்குத்தத்த குமாரனுக்கு வாழ்க்கை கொடுத்தாளா இல்லையாங்க? கொடுத்தாள். பொன்னான குமாரனை கண்ணால பார்த்தாளா இல்லையா? பார்த்தாள் அவள். அப்போ என்னங்க யோசிச்சாவ? பைத்தியக்காரி நானு, என்ன காரியத்தை செஞ்சிட்டேன் நானு? அனாவசியமா என் கணவனை அந்த அடிமை பெண்ணோடு நான் சேர விட்டுட்டேனே. சிச்சி, நான் விழுந்து போனேன். ஆனால் தேவன் மாத்திரம் ஜெயித்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் தேவன் கட்டாயமாக அவர் ஜெயிப்பார். தன்னை சார்ந்திருக்கிறவர்களையுமே கூட அவர் ஜெயிக்க வைப்பார். அவர் வெற்றியை தருகிற வரைக்கும் இந்த விசுவாச பிரயாணத்திலே அவ்விசுவாசத்திற்கு நீங்கள் இடம் தராதீங்க. அவர் உன்னை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் தேவன் மீது எந்தவித சந்தேகத்தையும் வரவிடாதீங்க. தேவன் வாக்கு பண்ணும்போது அந்த வாக்கு தத்தத்தை கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு 4 சுவர்களுக்கு மத்தியிலே அரங்கேறிய அந்த துஷ்ட காரியங்களை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர், வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்மை நம்ப வேண்டிய அந்த தம்பதிகள் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்த போது, உம்மை சந்தேகப்பட்ட போது, ஐயா, எப்பேற்பட்ட ஆபத்துக்கு இடம் கொடுத்தது. எவ்வளவு பயங்கரமாக விழுந்து போனார்கள். அதன் விளைவாக அவமானப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அபாயகரமான அந்த அவர்களுடைய அந்த யோசனை மிஞ்சி விட்டதோ,
அதை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். விதைக்கப்பட்டிருக்கிற இந்த எச்சரிக்கையுடனான இந்த செய்தியை என் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்கக்கூடாதபடி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், வார்த்தை மட்டும் நிலைத்திருக்கும். எனவே ஆண்டவரே, எப்பொழுது பயம் வந்தாலும், எப்பொழுது சாத்தான் வந்து எங்களை சோதித்தாலும், சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தாலும், உடனே முழங்காலில் நின்று வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை மறுபடியும் வாசித்து எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்றென்றைக்கும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.